மணிக்கெல்லாம் அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு கேஷுவலாக கிளம்பியாச்சு. கேஷுவலாக அப்படி கேமராலாம் ஆனில் இருக்கும்னு கேட்கக்கூடாது. இன்றைக்கி நம்மளோட ஒர்க் எங்கன்னா ராம்நாட்டில் தான். ஒரு ஆர்டிஸ்டோட ஹாப்பினஸே அந்த கிளைண்ட்டு மறுபடியும் அவங்க கிட்ட வர்றது தான். அது மாதிரி இன்றைக்கி நம்ம 2 கிளைண்ட் அட்டன் பண்ண போகிறோம். 2 பேருக்குமே எங்கேஜ்மெண்ட்டுக்கும் நம்ம தான் போட்டோம், வெட்டிங்க்குமே நம்ம இப்போ போட வந்திருக்கோம். இந்த கிளைண்ட்டு டிசைன்ஸ் எல்லாமே எனக்கு நல்லா விசிபிளாக தெரிகிற மாதிரி கேப்பாக போடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எதுக்கு இந்த இடத்துல கேப் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ நான் கேப் விட்டு போடணுமா விடாமல் போடணுமா என்னன்னு எனக்கே புரியலை. அட அவங்களுக்கே புரியலப்பா என்ன வேணும்னு. முடியல ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பிரைடை அல்லையக்கா தூக்கி காரில் வச்சு மதுரைக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து பரமக்குடியில் இறங்கிக்கிட்டேன். நம்மளோட நெக்ஸ்ட் கிளைண்ட் பரமக்குடியில் தான் இருக்காங்க. என்கேஜ்மெண்ட் மெஹந்தி பற்றி தான் போனதுலேருந்து பேசிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டெயின்மே ஒரு 10 days கிட்டே இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் உங்களையே மறுபடியும் புக் பண்ணிட்டோம், வேறு யார்கிட்ட போகிறதுக்குமே மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. சரி அதெல்லாம் விடுங்க, வர வர வீடியோஸ்க்கு என்ன வியூஸும் போக மாட்டேங்குது, லைக்ஸும் வர மாட்டேங்குது. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.